Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளைகோலிசிஸ் அண்ட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கிளைகோலிசிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். கிளைகோலிசிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிளைகோலிசிஸ் அப்படின்றது பார்ஷியலாக குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் பார்ஷியலாக குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க கிளைகோலிசிஸ் ப்ராசஸ். அந்த கிளைகோலிசிஸில் நம்மளுக்கு ஒரு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி 2 molecule of pyruvic acid ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளைகோலிசிஸ் ப்ராசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கிளைகோலிசிஸ் அப்படின்றது எதுலேருந்து டிரைவ் ஆனது அப்படின்னா க்ரீக் வேர்டு கிளைகோ அப்படின்றது சுகர், லைசஸ் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பிளிட்டிங். கிளைகோஸ் அப்படின்றது சுகர், லைசஸ்ன்றது இங்கே ஸ்பிளிட்டிங் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கிளைகோலிசிஸ் அப்படின்ற ஸ்கீமை யார் கொடுத்தா அப்படின்னா குஸ்டவ் எம்டன் ஓட்டோ மேயர் ஆஃப் ஜே பர்னாஸ். சரிங்களா? இந்த வந்து ஷார்ட் ஃபார்மில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஎம்பி பாத்வேன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனோரபிக் ஆர்கானிசமுக்கு இதுதான் வந்து ஒன்லி ப்ராசஸ். ரெஸ்பிரேஷனுக்கு இதுதான் ஒன்லி ப்ராசஸ்ன்றதை சொல்கிறாங்க ஆனோரபிக் ஆர்கானிசமுக்கு. ஸோ ஆனோரபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் அந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆச்சுன்னா அதுதான் ஆனோரபிக் ஆர்கானிசம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த கிளைகோலைசிஸ் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா செல்லில் சைட்டோபிளாசம் ரீஜனில் நடக்குமா. எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே ஆனோரபாக இருந்தாலும் சரி ஏரோபிக் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி கிளைகோலைசிஸ் அப்படின்றது இங்கே காமன் ஸ்டெப் அப்படின்றத சொல்கிறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் குளுக்கோஸ் அண்டர்கோ பார்ஷியல் ஆக்சிடேஷன். பார்ஷியலாக ஆக்சிடேஷன் நடக்கு, கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் டவுன் ஆகலை. அப்போ குளுக்கோஸ் அண்டர்கோ partial oxidation to form 2 molecules of pyruvic acid. 2 pyruvic acid வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒரு குளுக்கோஸ் உடைஞ்சிச்சு அப்படின்னா 2 pyruvic acid ஃபார்ம் ஆகும். இதை இங்க கொடுத்திருக்காங்க. In plants இந்த குளுக்கோஸ் அப்படின்றது எதுல இருந்து டிரைவ் பண்றாங்கன்னா from சுக்ரோஸ்ல இருந்து. சுக்ரோஸ் அப்படின்றது photosynthesisோட end product or from the ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் அப்படின்னா ஸ்டார்ச். சரிங்களா? இதுல இருந்து அந்த குளுக்கோஸ் வந்து டிரைவ் ஆகுதுன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சுக்ரோஸா டைரக்டா வந்து கிளைகோலிசிஸ்ல இன்வால்வ் ஆகாது, அவங்க குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் கன்வெர்ட் ஆகும். எந்த என்சைம் மூலமா? இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா. சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகுது பை த என்சைம் இன்வெர்டேஸ் மூலமா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரியாக்ஷனை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். குளுக்கோஸ் வந்து குளுக்கோசிக்ஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். எந்த என்சைம் மூலமானா எக்ஸோகைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஏடிபி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. ஏடிபி வந்து ஏடிபி, அப்போ ஏடிபி இங்கே யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து குளுக்கோசிக்ஸ் பாஸ்பேட் ஃப்ரக்டோசிக்ஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ்ன்ற என்சைம் மூலமா. அதுக்கப்புறம் ஃப்ரக்டோசிக்ஸ் பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது பாஸ்போ ஃப்ரக்டோகைனேஸ்ன்ற என்சைம் மூலமா. இங்கேயும் அனதர் ஏடிபி யூஸ் ஆகி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது ஒரு ஏடிபி ஏடிபியாக என்ன ஆகுது? இங்கே கன்வெர்ட் ஆகுது, யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஆல்டோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாவுமா ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் நெக்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் மூலமா. அப்போ இங்கே NADH2 ஃபார்ம் ஆகிறாங்க. NADH2 ஃபார்ம் ஆகுது, ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? அடுத்து இந்த 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிறாங்க பாஸ்போ கிளிசரிக் கைனேஸ்ன்ற என்சைம் மூலமா. இங்கே ஏடிபியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பில் ஏடிபி யூஸ் ஆச்சு, இங்கே ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அடுத்து 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிடாகவும் அப்படி மாறும்போது பாஸ்போகிளிசரிக் மியூட்டேஸ் மூலமா 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிடாகவும் அடுத்து 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போஈனால் பைருவேட் மூலமா பாஸ்போஈனால் பைருவேட் கன்வெர்ட் ஆகுது ஈனோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா. அடுத்து இந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் மூலமா பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இங்கே அனதர் ஏடிபி ஃபார்ம் ஆகிறாங்க. இது ஒரு ஸ்டெப். அப்போ ஒரு குளுக்கோஸ் உடஞ்சி நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆமாம் தானே? அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இன்னொரு பைருவிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்
அல்டோலேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா டைஹைட்ராக்சி அசிடோன் பாஸ்பேட்டாவும் கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாவும் ஃபார்ம் ஆச்சா. இப்போ அந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்லேருந்து தான் அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. அனதர் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் திரும்ப கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக நடந்து திரும்ப அந்த ரியாக்ஷன் இன்னொரு தடவை நடக்கும். ஓகேவா, மேலே அந்த ஸ்டெப் வந்து ஒரே ஒரு தடவை தான், இந்த ஸ்டெப் வந்து ஒரு தடவை தான் நடக்கும். கீழே அந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு இது வந்து ஃபஸ்ட்டு டைஹைட்ராக்சி ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாகவும் மாறிடுச்சு. இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் திரும்ப ஃபர்தராக அந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா, அப்போ ஒரு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. திரும்ப இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் திரும்ப கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகி திரும்ப அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இதோட மெயின் எய்ம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா எத்தனை ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது கிளைகோலைசிஸ் ப்ராசஸில். அப்போ ஒரு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த 2 பைருவிக் ஆசிட்ல எத்தனை ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு குளுக்கோஸுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஆமாம், இப்போ கிராஸ் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 2 NADH2 4 ATP ஃபார்ம் ஆகுது. ஆமாம் தானே, ஒரு கிளிசரால்டிகேட் அந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டில் 2 டிவிஷன், ஒன்று டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இன்னொன்று வந்து கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட். இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்லேருந்து ஒரு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு NADH2 2 ATP ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதே வந்து திரும்ப அந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு NADH2 இன்னொரு 2 ATP ஃபார்ம் ஆகும். ஆமாம் தானே, அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 2 NADH2 4 ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இது கிராஸ் டோட்டல். நெட் கெயின் அப்படின்னு பார்க்கும்போது 2 NADH2 அப்படியே தான் இருக்கும். மேலே ஒரு ஸ்டெப் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பில் என்னன்னு சொன்னாங்க, இந்த ஸ்டெப்பில் ஒரு 2 ATP யூஸ் ஆச்சு. ஆமாம் தானே, இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது, ஒரு ATP ADP ஆகும், 2 தடவை ATP இங்கே என்ன ஆகுது யூஸ் ஆகுது. அப்போ 2 தடவை ATP யூஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த 4 ATPயில் 2 ATP வந்து யூஸ் ஆகுது. அப்போ 4ல் 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் கெயின் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 NADH2 2 ATP அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி வந்து டோட்டல் ATP அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு NADH2 இங்கே நம்மளுக்கு எத்தனை கெயின் நெட் கெயின் பார்த்தோம், 2 NADH2 2 ATP. நம்மளோட எய்ம் வந்து ATP தான். இந்த NADH2வை ATPயாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ATPயாக எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு NADH2க்கு 3 ATP அப்படின்றது வேல்யூ. ஓகேவா, அது எப்படி வந்து ஒரு NADH2க்கு 3 ATP அப்படின்றத ETC ப்ராசஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, அப்போ ஒரு NADH2க்கு 3 ATP அப்படின்னா நம்மளுக்கு நெட் கெயினில் எத்தனை கிடச்சிருக்கு, 2 NADH2 2 ATP. அப்போ 2 NADH2னா எத்தனை ATP, 6 ATP. ஆல்ரெடி 2 ATP இருக்குது, அப்போ டோட்டலாக 8 ATP. அப்போ ஒரு கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் நம்மளுக்கு எத்தனை ATP கிடைக்குது அப்படின்னா 8 ATP ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் பேலன்ஸ் ஷீட் பண்ணுவாங்க, இப்படி தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. கிளியராக கிராஸ் டோட்டல் பார்த்தோம் ஒரு குளுக்கோஸுக்கு 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட். கிராஸ் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 2 NADH2 4 ATP. அதில் கெயின் பார்த்தோம் அப்படின்னா 2 NADH2 2 ATP. ஒரு NADH2க்கு 3 ATP, அப்போ 2 NADH2க்கு அப்போ 6 ATP ப்ளஸ் 2 ATP சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 8 ATPன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம அப்போது கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை ATPன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க, 8 ATP. இதை மறக்கக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ NCERT புக்கில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே தான் அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது, ATP ADPயாக ஃபார்ம் ஆகுது, ATP வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அனதர் ATP ADPயாக கன்வெர்ட் ஆகுது. ATP 2 தடவை ATP வந்து இங்கே யூஸ் ஆகுது. இங்கே ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படின்றது கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்லேருந்து திரும்ப 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது NADH2 ஃபார்ம் ஆகிறாங்க. அடுத்து 2 தடவை ATP வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ADPலேருந்து ATP ஃபார்ம் ஆகுது ஒரு கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக இருக்கும்போது. திரும்ப அனதர் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் திரும்ப கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக பண்ணும்போது கன்வெர்ட் ஆகும்போது இந்த ரியாக்ஷன் திரும்ப நடக்கும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க 3 பாஸ்போகிளிசரால்டிகைட். ஓகேவா, 3 பாஸ்போகிளிசரால்டிகைடை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா PGAL. 3 பாஸ்போகிளிசரால்டிகைடை PGAL இங்கே சொல்கிறாங்க. 1,3 பிஸ்பாஸ்போ. ஸோ இது வந்து PGAL.
3-பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்னாலும் கிளிசரால்டிகைனாலும் ஒன்று தான். ஓகேவா? பிஜிஏஎல் இதை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பிபிஜிஏ. 1,3-பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிடை வந்து இங்கே வந்து பிபிஜிஏ அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்போக்ளிசரைட்டை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பாஸ்போக்ளிசரைட்டை வந்து பாஸ்போக்ளிசரிக் ஆசிடை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பிஜிஏ பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் ஷார்ட் ஃபார்ம் பிஜிஏ. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஃபுல் ஃபார்மில் கொடுக்காம ஷார்ட்டாக வந்து பிஜிஏஎல்லாம் என்ன பிபிஜிஏ அப்படின்றது கொடுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பாஸ்போ ஈனால் பைருவேட் அப்படின்னா பிஇபி. ஓகேவா? பாஸ்போ ஈனால் பைருவேட்னா பிஇபின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிளைகோலிசிஸ் ப்ராசஸ். அப்போது கிளைகோலிசிஸ் ப்ராசஸில் ஒரு குளுக்கோஸ் உடஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 2 NADH2 2 ATP, ஒரு NADH2க்கு 3 ATP. அப்போ டோட்டல் கிளைகோலிசிஸில் எத்தனை ATP ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 8 ATP வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த பைருவிக் ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு கிளைகோலிசிஸ் ப்ராசஸில். இப்போ கிளைகோலிசிஸில் ஃபார்ம் ஆன இந்த பைருவிக் ஆசிட் 3 டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமுக்கு வேறு இதில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பைருவிக் ஆசிட் சரிங்களா, இந்த பைருவிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா இந்த பைருவிக் ஆசிட் ஃபஸ்ட்டு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் மூலிமா அவங்களோட ரெஸ்பிரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷன் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். நம்ம என்ன சொன்னோம், கிளைகோலிசிஸ் அப்படின்றது காமன் ஸ்டெப். எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே கிளைகோலிசிஸ் அப்படின்றது காமன் ஸ்டெப் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த பைருவிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலியமாக நடக்கிற அவங்கள அந்த மாதிரி ஆர்கானிசம் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்போ இந்த ஆக்சிஜன் மூலியமாக நடக்குது அப்படின்னா அது எந்த செல் ஆர்கனில் நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும்போது நம்மளுக்கு எது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. இது ஒன்று. சரிங்களா? பைருவிக் ஆசிட் கிளைகோலிசிஸில் ஃபார்ம் ஆன பைருவிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அது எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில். அந்த ரெஸ்பிரேஷன் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. இது ஒன்று கண்டிஷன். ஓகேவா? அதே திரும்ப வேறு ஆர்கானிசம்க்கு இப்போ எக்ஸாம்பிள் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனோரபிக் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா ஆனோரபிக் ஆர்கானிசம்க்கு வந்து எது தேவையில்லை, ஆக்சிஜன் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் வந்து ஆனோரபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அவங்க நடக்கிற ரெஸ்பிரேஷன் ஆனோரபிக். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஈஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த பைருவிக் ஆசிடை உடைச்சு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எத்தனால் ப்ளஸ் எனர்ஜி. ஓகேவா? ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும், ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொன்னோம்ல. அப்போ கிளைகோலிசிஸில் ஃபார்ம் ஆகிற அந்த பைருவிக் ஆசிடை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு எத்தனால் ப்ளஸ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஆனோரபிக் ரெஸ்பிரேஷனாக இங்கே எதை சொல்கிறாங்கன்னா ஈஸ்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது ஒரு செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா பைருவிக் ஆசிட். சரிங்களா? இந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிஜன் சோர்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸில். சரிங்களா? ஸ்கெலிட்டல் மசில்ஸில் ஆக்சிஜன் சோர்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜி. லாக்டிக் ஆசிடும் எனர்ஜியுமா ஃபார்ம் ஆகுமா? இது 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இந்த பைருவிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஒன்று, ஆக்சிஜன் மூலியமாக அவங்களுக்கு நடக்கிற அந்த ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்போ பைருவிக் ஆசிட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே பைருவிக் ஆசிட் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி ஆர்கானிசம் ஆனோரபிக் ரெஸ்பிரேஷன் அவங்க தான் ஈஸ்ட்ன்றதை நம்ம சொல்கிறோம். அவங்க கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எத்தனால் ப்ளஸ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவே பைருவிக் ஆசிட் ஆக்சிஜன் சோர்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸில் லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 3 விதத்தில் இந்த பைருவிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அப்போது கிளைகோலிசிஸ் அப்படின்றது எல்லா ஆர்கானிசமுமே காமன் ஸ்டெப் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் மூலியமாக நம்மளுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் ஆகுதா, அந்த கார்பன் டை ஆக்சைடு எந்த சைக்கிளில் ஃபார்ம் ஆகும்னா க்ரெப்ஸ் சைக்கிளில் ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் வந்து ETC ப்ராசஸில் ஃபார்ம் ஆகும். இதை டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். சரிங்களா? ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனாக லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் பார்க்க போகிறோம். இன் ஃபெர்மெண்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சே பை ஈஸ்ட்.
ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபெர்மெண்டேஷன் டேக் பிளேஸ் அண்டர் anaerobic கண்டிஷன் இன் மெனி ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் யூனிசெல்லார் யூகேரியாட்ஸ். யூனிசெல்லார் யூகேரியாட்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈஸ்ட். ஸோ அதே மாதிரி மெனி ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்றது பாக்டீரியா, அவங்க வந்து லாக்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுறாங்க இன் அண்டர் anaerobic கண்டிஷனில். ஓகேவா? தென் ஃபெர்மெண்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா பை ஈஸ்ட் வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க. ஆக்சிஜன் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் அச்சீவ்ட் அண்டர் anaerobic கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிளைகோலிசிஸில் குளுக்கோஸ் வந்து பார்ஷியலாக தான் உடஞ்சிருக்கு. அதே நம்மளோட கிரெப்ஸ் சைக்கிள் மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும்போது நம்மளோட குளுக்கோஸ் பார்ஷியலாக உடஞ்சிது, அங்கே கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தால். சொல்கிறது புரியுதா? கிளைகோலிசிஸில் குளுக்கோஸ் பார்ஷியலாக தான் உடஞ்சிருக்கு. ஓகேவா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தால் அந்த பார்ஷியலாக உடஞ்சிது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தால். ஆனால் anaerobic ரெஸ்பிரேஷனாக இருக்கும்போது கிளைகோலிசிஸ் பார்ஷியலாக தான் ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கேயும் திரும்ப என்ன ஆகும், இன்கம்ப்ளீட்டாக தான் குளுக்கோஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகும். கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடக்காது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில். இதான் ரெண்டுக்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்டர் anaerobic கண்டிஷனில் சம் பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடும் எத்தனாலுமா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அங்கே யூஸ் பண்ணுற என்சைம் என்ன அப்படின்னா பைருவிக் ஆசிட் டிகார்பாக்சிலேஸ் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். இந்த என்சைம் வந்து இங்கே கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. பைருவிக் ஆசிட் டிகார்பாக்சிலேஸ் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் இதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா பைருவிக் ஆசிட்லேருந்து லாக்டிக் ஆசிடை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லாக்டிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா சில பாக்டீரியா பைருவிக் ஆசிட்லேருந்து லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சில அனிமல் செல்ஸ் லைக் மசில்ஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸில் டியூரிங் எக்ஸசைஸ் அப்போது நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது அங்கே பைருவிக் ஆசிட் திரும்ப லாக்டிக் ஆசிடாக ரெடியூஸ் ஆகுது. எந்த என்சைம் மூலமா அப்படின்னா லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா. அப்போது இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்டான NADH2 திரும்ப ரீஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா? NADயாக கன்வெர்ட் ஆகுது இன் போத் திஸ் ப்ராசஸ். ஓகேவா? லாக்டிக் ஆசிட்லையும் எத்தனால் ஃபார்மேஷன் அப்பையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளுக்கோஸ் இது வந்து கிளைகோலிசிஸ் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு வந்து கிளைகோலிசிஸ். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் கிளிசராலிகேட் 3-பாஸ்பேட் ஆகும். கிளிசராலிகேட் 3-பாஸ்பேட் பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு கிளைகோலிசிஸில் ஒரு NADH2 ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோமா. ஸோ 2 பைருவிக் ஆசிடுக்கு 2 NADH2. அப்போ இங்கே ஒரு பைருவிக் ஆசிட்னால ஒரு NADH2 அப்படின்றது இங்கே காமிச்சிருக்காங்க. இது கிளைகோலிசிஸில். அதே லாக்டிக் ஆசிடும் எத்தனாலுமா ஃபார்ம் ஆகும்போது இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும் இந்த ரியாக்ஷன். அப்போ NADH2 NADயா இங்கே எத்தனால்லையும் லாக்டிக் ஆசிட்லையும். ஸோ நம்மளுக்கு கிளைகோலைசிஸில் ரிடக்ஷன் நடந்துச்சு, லாக்டிக் ஆசிட் எத்தனால் ஃபார்மேஷன் அப்போது ஆக்சிடைஸ்டு ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன் போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் அப்போது அவ்வளவா வந்து எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா, லெஸ் தென் 7% எனர்ஜியை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க குளுக்கோஸ். ஸோ எல்லாமே வந்து ஹை எனர்ஜி பாண்டாக வந்து ட்ராப் பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ராசஸ் அப்படின்றது ஒரு அசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனில் நம்மளுக்கு ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, ஒரு ஆல்கஹால் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறனால இதை அசார்டஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஈஸ்ட் பாய்சன் தம்செல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஈஸ்ட் வந்து டெத் ஆகிடும். எந்த கண்டிஷன் அப்போ அப்படின்னா அவங்களோட ஈஸ்ட் வந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் 13% ரீச் ஆச்சு அப்படின்னா ஈஸ்ட் வந்து என்ன ஆயிடுமா, டெத் ஆகிடும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்கானிசம் ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் நடந்து ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா யூகேரியாட்ஸில் நடக்கிற ஒரு ஸ்டெப் வித்தின் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. அப்போ அந்த ஆக்சிஜன் மூலமா இந்த ப்ராசஸ் பண்ணுறனால அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸில் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இங்கே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இல்லை அமினோ ஆசிட்ஸ், எனி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான். அப்போ இங்கே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடக்குது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலமா. அப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் யாருக்கு காமனாக இருக்கும் அப்படின்னா ஹையர் ஆர்கானிசம் இதை இங்கே சொல்லியிருக்காங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் ப்ளஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ரிமைனிங் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி வந்து
இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால் நல்லா தரோ பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது தான் இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.